மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, இன்று நாம் 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அணு அமைப்பு என்ற பகுதியை பார்ப்போம். ஏற்கனவே நாம் பார்த்த பாடங்களை எல்லாம் சற்று மீள்பார்வை பார்த்தால் இன்றைய பார்க்கின்ற தலைப்பாகிய வேதிச் சேர்க்கை விதிகள் சற்று விளக்கமாக புரியும். அப்படி பார்க்கும் பொழுது இன்று நாம் பார்த்த விஷயங்கள் என்ன இந்த பாடத்தில் என்று பார்த்தால், அணு அமைப்பு, ஒரு அணுவிற்கு உட்கருவு இருக்கிறது. அந்த உட்கருவில் நேர்மின் சுமை கொண்ட புரோட்டான்கள் இருக்கிறது. உட்கருவை சுற்றி எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான் இருக்கிறது. உட்கருவில் நியூட்ரானும் இருக்கிறது. நியூட்ரானுக்கு மின்சுமை கிடையாது. இப்படி நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டு நடுநிலைமையை வகிக்கிறது. வேதிவினை புரிவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நிலைப்புத்தன்மை என்ற ஒரு விஷயத்தை அந்த தனிமங்கள் பெற வேண்டும். ஆகையால் வேதிவினையில் ஈடுபடும் சேர்மங்கள் அல்லது தனிமங்கள் நிலைப்புத்தன்மை பெறுவதற்காக சில எலக்ட்ரான்களை இழந்தோ ஏற்றோ நேரயனியாகவோ எதிரயனியாகவோ மாறி ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டு ஒரு சேர்மம் உருவாகிறது அல்லது விளைபொருள்கள் உருவாகிறது. இங்கே அந்த வேதி சமன்பாடு எழுதுகின்ற விதி, அதை சமன் செய்யுகின்ற விதி, வேதி வினையில் எவ்வாறு இந்த சேர்மங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்கிறது என்று எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக பார்த்தோம். அதை எப்படி சமன் செய்வது என்பதையும் பார்த்தோம். எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கிறது, அவை எத்தனை மின்சுமைகளை பெற்றிருக்கிறது, எது எதோடு சேருகிறது என்றெல்லாம் நாம் சென்ற வகுப்புகளிலே மிக தெளிவாக பார்த்து கொண்டோம். அப்படி பார்த்தோம். அதில் வினைபடு பொருட்கள் என்றால் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வேதிவினை நடப்பதற்கு காரணமாக இருக்கின்ற பொருட்களே வினைபடு பொருட்கள். ஏற்கனவே சொன்னதைப் போல பாலும் டிகாஷனும் வினைபடு பொருட்கள் தனித்தனியாக இருக்கும் பொழுது, இவை ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது வேதிவினை நடக்கிறது. நடந்த பிறகு நமக்கு ஒரு தேநீர் கிடைக்கிறது. அது விளைபொருள். அப்படி என்றால் வேதிவினை நடப்பதற்கு முன்னதாக இருக்கின்ற பொருட்கள் வினைபடு பொருட்கள். அது ஒரு எடுத்துக்காட்டிற்காகத்தான் சொன்னேன். அதன் விளைவாக ஒரு விளைபொருள் கிடைக்கும், அது விளைபொருள். இங்கே வினைபடு பொருளும் விளைபொருளும் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தான் நாம் இன்று விவரமாக பார்க்க போகிறோம். அந்த சேர்மத்தில் உள்ள தனிமங்களின் எண்ணிக்கை இருபுறத்திலும் சமமாக இருக்க வேண்டும் என்பது சமன் செய்யப்பட்ட சமன்பாடு. அப்படி சமன் செய்யவில்லை என்றால் அடித்தள சமன்பாடு. எதை பெருக்க வேண்டும், எதை கூட்ட வேண்டும் என்றெல்லாம் நாம் விவரமாக பார்த்தோம் அல்லவா? அறிவியல் என்றாலே அதற்கு சில சோதனைகள் இருக்கும், சில விதிமுறைகள் இருக்கும், சில வழிமுறைகள் இருக்கும். இவற்றை எல்லாம் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அது அறிவியல். சரி, இப்படி பொருட்கள் ஒன்றோடு ஒன்று சேருகிறது, சிலது சேருவது இல்லை. இப்படி சேர்ந்தாலும் அதற்கென்று ஏதாவது விதிகள் இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்கிறது. ஒரு பொருள் வினைபடுவதற்கு முன்னால் எவ்வளவு எடை இருக்கிறது, வினைப்பட்ட பிறகு எவ்வளவு எடை இருக்கிறது என்று பார்க்கலாம் அல்லவா?
எவ்வளவு நிறை இருக்கிறது பொருளாக இருக்கும் பொழுது, விளைபொருளாக இருக்கும் பொழுதும் எவ்வளவு நிறை இருக்கிறது என்று பார்த்தோம். இங்கே மாணவர்களுக்கு ஒரு சிறிய விஷயம் சந்தேகத்திற்கு வரும். என்ன நிறை என்றால் என்ன, எடை என்றால் என்ன? அதை பற்றி ஒரு விதி வரப்போகிறது. அந்த விதி வரும்பொழுது நான் உங்களுக்கு அதை விவரமாக சொல்லுகிறேன். அடுத்தது, எத்தனை தனிமங்கள் எத்தனை தனிமங்களோடு சேருகிறது, இதை பற்றியும் ஒரு விதி இருக்கிறது. அவை முழுமையாக சேருகிறதா அல்லது எப்படி விகிதமாக சேருகிறதா, பின்னங்களாக சேருகிறதா என்பதையெல்லாம் பார்ப்பதற்கும் ஒரு விதி இருக்கிறது. எவ்வளவு பருமன் எவ்வளவு பருமனோடு இணைகிறது என்பதை பற்றியும் பார்ப்பதற்கு ஒரு விதி இருக்கிறது. அப்படி பார்த்தால் வேதிச் சேர்க்கை விதிகள் என்று பார்க்கும்பொழுது 4 விதிகள் இங்கே நமக்கு இருக்கிறது. பொருண்மை அழியா விதி, மாறா விகித விதி, பெருக்கல் விகித விதி, கேலூசாக்கின் பருமன் இணைப்பு விதி. இங்கே இந்த 4 விதிகளிலே நாம் நம்மளுடைய பாடப்பகுதியில் 2 விதிகளை தெளிவாக பார்ப்போம். ஒன்று பொருண்மை அழியா விதி, மற்றொன்று மாறா விகித விதி. அப்படியானால் இந்த பெருக்கல் விகித விதியும் கேலூசாக்கின் பருமன் விதியும் என்ன செய்வது என்று பார்த்தால் அதை நீங்கள் மேற்படிப்பில் 9ஆம் வகுப்பில் சற்று விரிவாக பார்ப்பீர்கள். ஆகையால் முதலில் இந்த 2 விதிகளை பார்ப்போமா? பொருண்மை அழியா விதி அப்படி என்றால் என்ன? முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது பொருண்மை. பொருண்மை என்றால் என்ன? நிறை. ஏற்கனவே கேட்டேன் அல்லவா, நிறைக்கும் எடைக்கும் வேறுபாடு இருக்கிறதா? சொல்லுங்கள். இருக்கிறது. நாம் கத்திரிக்காயை சென்று கடையில் வாங்கும் பொழுது 5 கிலோ கத்திரிக்காய் என்கிறோம். அங்கே நாம் பெறுகின்றது நிறையா எடையா? நிறை கிலோகிராமில் அளக்கப்படும், எடை அப்படி அல்லவே. நியூட்டன் என்ற அலகில் நாம் அளப்போம், அல்லது கிலோகிராம் வெயிட் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் எடை என்பது அதனுடைய நிறையினோடு புவியீர்ப்பு சக்தியும் சேர்ந்து செயல்படும் போது கிடைப்பது தான் எடை. இயற்பியலில் இதை அழகாக பார்த்திருப்பீர்கள். ஒரு மனிதன் 60 கிலோகிராம் இருக்கிறான் என்றால் அவன் பூமியில் எவ்வளவு இருக்கிறான், நிலவில் எவ்வளவு இருக்கிறான் என்றால் அது புவியீர்ப்பு தகுந்தாற்போல மாறிவிடும். ஸோ எடை என்பது ஒரு பொருளில் அளவு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுபடும். இங்கே பூமத்திய ரேகையில் ஒரு அளவாக இருக்கும், துருவ பகுதிகளில் ஒரு அளவாக இருக்கும். ஆகையால் புவியின் ஈர்ப்பு சக்தியோடு சேர்ந்து ஒரு அளவை பார்த்தோமேயானால் அது எடை. புவியீர்ப்பு சக்தியின் அளவை நாம் சேர்த்து கொள்ளாமல் பார்ப்பது நிறை. புரிகிறதா? அதற்கு பாடப்பகுதியில் நமக்கு ஆசிரியர் நன்றாக விளக்கியிருப்பார். இயற்பியல் தராசில் நாம் காண்பது நிறை. சுருள்வில் தராசு என்று ஒன்று இருக்கும், ஸ்ப்ரிங் பேலன்ஸ் என்று சொல்லுவார்கள். அதில் பார்ப்பது எடை. ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். சுருள் தராசில் ஒரே ஒரு ஈர்ப்பு விசைதான் இருக்கிறது. ஆனால் இயற்பியல் தராசில் வைக்கப்பட்ட எடைகள், வைக்கப்பட்ட பொருள் இரண்டையும் புவியீர்ப்பு சக்தி இருபுறமும் இழுக்கிறது. ஆகையால் அந்த புவியீர்ப்பு சக்திகள் ஒன்றோடு ஒன்று சரி செய்து கொண்டு நாம் காண்பது பொருளின் நிறை. பொருளின் நிறை உலகத்தில் எந்த இடத்தில் சென்று அளந்தாலும் ஒரே அளவாக இருக்கும். ஆகையால் இங்கே நாம் பார்ப்பது எடை அல்ல,
நிறைதான். நிறையே நாம் இங்கே பொருண்மை என்று சொல்லுகிறோம். எளியாக புரியும் வண்ணத்தில் அவர்கள் சொல்லியிருக்கலாம் அல்லவா, எடை என்று ஏன் சொல்லவில்லை? வித்தியாசம் இருக்கிறது. ஆகையால் இங்கே நாம் பார்ப்பது பொருண்மை அழியா விதி. பொருண்மை அழியா விதி என்றால் நிறை அழிவின்மை விதி என்றும் வைத்துக்கொள்ளலாம். இந்த விதியை லவாசியர் என்ற அறிவியல் அறிஞர் 1774 கண்டுபிடித்தார். ஒரு வேதிவினை நகரும்போது அந்த வேதிவினையில் ஈடுபடும் வினைபடு பொருட்களை தனியாக எடை போட்டுக்கொண்டு அதனுடைய நிறையை காண்போம். விளைபொருட் பொருட்களின் நிறையையும் நாம் காண்போம் தனித்தனியாக. அப்படி பார்த்தால் வினைப்பொருட்களின் நிறையும் விளைபொருட்களின் நிறையும், இது வினைபடு பொருள், இது விளைபொருள், இரண்டுடன் நிறையும் சமமாக இருக்கும். இதுதான் பொருண்மை அழியா விதி. இந்த விதியிலிருந்து ஒன்று நமக்கு புரிகிறது. என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். பால் ஒரு லிட்டர் பால் வைத்துவிட்டு அடுப்பில் வைத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து எடுத்து பார்த்தால் பாலின் அளவு குறைந்திருக்கும் அல்லவா? ஆனால் இங்கே அப்படி அல்ல. வினைபடு பொருள் வினை நடக்கிறதுக்கு முன்பும் வினை நடந்த பிறகும் இரண்டும் ஒரே எடையை காண்பிக்கிறது அல்லது இருக்கிறது. ஆகையால் இங்கே நிறை அழிக்கப்படவில்லை, மாறாக உருவாக்கப்படவும் இல்லை. அப்படி என்றால் ஒரு விதி, இந்த விதியின் விளைவு அல்லது தெளிவான முடிவு என்ன என்று பார்த்தால், வேதிவினைகளில் நிறைகள் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆக்கப்படுவதும் இல்லை, அழிக்கப்படுவதும் இல்லை. நிறை அழிவின் விதி இயற்பியலிலும் பார்த்திருப்போம், ஆற்றலிலும் பார்த்திருப்போம். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்று ஆற்றல் அழிவின்மை விதி என்று பார்த்திருப்போம். அதே போல் இங்கே நிறை அழிவின்மை விதி அல்லது பொருண்மை அழிவின்மை விதி. ஒரு எடுத்துக்காட்டை நாம் இங்கே சற்று பார்ப்போம். சரி, ஒரு குடுவையில் நாம் நைட்ரஜனை எடுத்துக்கொள்வோம். ஒரு 28 கிராம் நைட்ரஜன் எடுத்துக்கொள்கிறோம். அந்த நைட்ரஜனை நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு தராசில் வைத்து அது எவ்வளவு எடை இருக்கிறது என்று பார்த்து கொள்வோம். 28 கிராம் இருக்கும். இன்னொரு குடுவையில் ஹைட்ரஜனை எடுத்துக்கொள்வோம். அந்த ஹைட்ரஜனின் எடையை நீங்கள் போட்டு பார்த்தீர்களேயானால் 6 கிராம் இருக்கும் அளவிற்கு எடுத்துக்கொள்கிறோம். நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ஒன்றாக இணைந்து நமக்கு அமோனியா என்ற ஒரு விளைபொருளை தருகிறது. அப்படியானால் இதில் வினைபடு பொருட்கள் என்னென்ன? நைட்ரஜன், ஹைட்ரஜன். விளைபொருள் என்ன? அமோனியா. அவ்வாறு இந்த நைட்ரஜன் 28 கிராமும் ஹைட்ரஜன் 6 கிராமும் சேர்த்து எடுத்திருக்கிறோம். ஆகையால் இவை இரண்டினுடைய நிறைதான் வினைபடு பொருளின் நிறை. அப்போ 28 கூட்டல் 6 34. அவ்வாறு நாம் வேதிவினை பிரிந்த பிறகு அந்த எடுத்துக்கொண்ட அமோனியாவை தனியாக நீங்கள் எடை போட்டு நிறையை கணக்கிட்டீர்களேயானால் நமக்கு அங்கே கிடைக்கின்ற நிறையை பார்ப்போம். அங்கேயும் நிறை 34 கிராமாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? எடுத்துக்கொண்ட வினைபொருட்களின் நிறை கூட்டாக
28 கிராம் கூட்டல் 6 கிராம் 34 கிராம். விளைபடு பொருளின் நிறை எவ்வளவு? அதுவும் 34 கிராம். அப்படி என்றால் என்ன? விளைபொருள் வினைபடு பொருள் இரண்டுடைய நிறையும் ஒரே அளவாக இருக்கிறது. எந்த விதமான மாற்றமும் நிறையில் இல்லை. ஆகவே இந்த விதியை என்னவென்று சொல்லலாம்? நிறை அழிவின்மை விதி அல்லது பொருண்மை அழியா விதி. இதைவிட ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நமக்கு தேவைப்படுவதில்லை. இதில் நன்றாக நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் அல்லவா? அடுத்த விதி மாறா விகித விதி. மாறா விகித விதி என்றால் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது, முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது விகிதம். விகிதம் என்றால் என்ன? ஒன்றோடு இன்னொன்று ஒப்பிட்டு பார்ப்பது விகிதம் அல்லவா? மதிப்பெண்கள் கூட நீங்கள் எடுத்தீர்களேனால் 54 விழுக்காடு, 50 விழுக்காடு, 80 விழுக்காடு என்று சொல்லுவார்கள். 100இல் இது எத்தனை அளவு என்று பார்ப்பது விகிதம். அப்படி என்றால் இங்கே மாறா விகித விதி என்று சொன்னால் அந்த விகிதங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் விகிதங்கள் மாறுவது இல்லை என்பதுதான் பொருள். ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இவை இரண்டும் ஒன்றாக சேரும் பொழுது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எந்த விகிதத்தில் சேருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? நீர். அந்த நீரில் பார்த்தீர்களேயானால் கடல் நீர். கடல் நீர் எப்படி இருக்கும்? உப்பு கரைக்கும் அல்லவா? ஆற்றில் ஊறுகின்ற நீர் எப்படி இருக்கும்? நல்ல தெளிவாக இருக்கும். அதிலே எந்த விதமான உப்பு இருக்காது. குளத்தில் கிடைக்கின்ற நீர், கிணற்றில் கிடைக்கின்ற நீர், எந்த நீரை எடுத்துக்கொண்டு நீ பார்த்தேயானாலும் சரி, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஒரே ஒரு விகிதத்தில் தான் இணைந்திருக்கும். H2O என்ற விகிதத்தில் தான் சேர்ந்திருக்கும். இதை 1:2 ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜனுடன் சேர்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்வோம். எங்கே பார்த்தாலும் 1:2 என்று தான் சொல்லலாம். ஆனால் இங்கே நாம் எண்ணிக்கையை பார்க்க போவது இல்லை. மாறாக அதனுடைய நிறையை வைத்துத்தான் எத்தனை விகிதத்தில் அவை சேர்ந்திருக்கிறது என்று பார்ப்போம். ஈக்வலண்ட் மாஸ், சமான நிறை என்ற ஒரு பொருள். இந்த சமான நிறையை நீங்கள் மேல் வகுப்பில் கற்றுக்கொள்வீர்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஆக்சிஜனின் நிறை 16 என்று எடுத்துக்கொண்டால் அங்கே 2 ஹைட்ரஜன்கள் வந்து சேரப்போகிறது. ஹைட்ரஜன் 2 ஒரு ஆக்சிஜனுடன் சேருகிறது என்று சொன்னால் ஆக்சிஜனின் நிறை 16 என்று வைத்துக்கொண்டால் 2 ஆக்சிஜனுடன் 2 ஹைட்ரஜனுடன் அவை சேர வேண்டும். ஆகையால் அந்த 16ஐ பிரித்தோமையானால் 8 என்ற அளவு கிடைக்கிறது. இப்படி ஒரு ஹைட்ரஜன் 8 பங்கு ஆக்சிஜன், அந்த நிறையில் 8 பங்கு இருக்கும், சேரும் என்று வைத்துக்கொண்டால் ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள அந்த நிறையின் விகிதம் ஒரு குறிப்பிட்ட நிறையில்தான் அல்லது நிறையின் விகிதத்தில்தான் அவை ஒன்றிணைந்து ஒரு தூய சேர்மத்தை உருவாக்குகிறது. 1:8 1:8 என்ற விகிதத்தில் நீர் சேருகிறது. எந்த நீரை எடுத்து பார்த்தாலும் அது 1:8
என்ற விகிதத்தில் தான். புரிகிறது? ஆகவே நாம் எண்ணிக்கையை பார்க்கக்கூடாது, அவற்றினுடைய சமான எடையை வைத்து அது எந்த நிறையின் விகிதத்தில் சேர்கிறது என்று பார்ப்போம். எந்த முறையில் தயாரித்தாலும் சரி, யார் தயாரித்தாலும் சரி, எங்கே தயாரித்தாலும் சரி, இப்படித்தான் அவை ஒன்றாக சேரும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது 1:8 என்ற நிறை விகிதத்தில் தான் ஒன்றோடு ஒன்று சேரும். புரிகிறதா? அதே போல் மெக்னீசியம் ஆக்சைடு என்று வைத்துக்கொள்வோம். மெக்னீசியத்தின் அணுநிறை 24 என்று வைத்துக்கொண்டால் இதற்கு 16 என்று ஆக்சிஜனுக்கு வைத்துக்கொண்டால் இரண்டையும் சுருக்குகிறோம். சுருக்கி பார்த்தால் 3:2 என்ற விகிதத்தில் அல்லது 3:2 என்ற நிறை விகிதத்தில் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மெக்னீசியம் ஆக்சைடு என்ற ஒரு சேர்மத்தை அது நமக்கு தருகிறது. நீ எந்த விதத்தில் தயாரித்தாலும் சரி, இதே விகிதத்தில் தான் சேரும். இப்படி பார்த்தோமேயானால் நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், ஆக்சிஜன் ஓர் தனிமத்துடன் ஒரு பிணைப்பை உருவாக்குவதற்கு, இந்த பாடமே அதுதானே, ஒரு பிணைப்பை உருவாக்குவதற்கு அதில் 8 பங்கு நிறை தேவைப்படுகிறது. அப்படி என்றால் ஆக்சிஜன் 16 என்று வைத்து கொண்டால் 8 எத்தனை 8 இருக்கும்? 2 தடவை 16 8ஆல் வகுத்தால் 2. ஆகையால் ஆக்சிஜனின் இணைதிறன் 2. புரிகிறதா? அப்படியானால் ஒரு பிணைப்பை உருவாவதற்கு அதனுடைய பங்கில் 8 பங்கு நிறை தேவைப்படுகிறது. மெக்னீசியம் ஆக்சைடிலும் அப்படித்தான் நடந்தது அல்லவா? இது மாறா விகித விதி. ஏன் மாறா விகித விதி என்று வைத்தார்கள்? எந்த இடத்தில் எங்கே செய்தாலும், எப்படி செய்தாலும், யார் செய்தாலும் நீரில் உள்ள ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 1:8 என்ற விகிதத்தில் தான் சேரும். அதுவே அது மெக்னீசியத்துடன் சேரும்போது, மெக்னீசியம் ஆக்சைடு ஆக உருவாகும்போது 3:2 என்ற விகிதத்தில் தான் சேரும். ஆகையால் அந்த விகிதம் மாறுவதில்லை. எத்தனை முறை, எத்தனை தடவை, எவ்வளவு வேண்டுமானாலும் தயாரிக்கலாம், அதே விகிதத்தில் தான் கிடைக்கும். அதனால் தான் இது மாறா விகித விதி என்று சொன்னார்கள். சரி, இந்த மாறா விகிதியை பற்றி பார்த்தோம் அல்லவா? இதை யார் முதலில் கண்டுபிடித்தார்? ஜோசப் ப்ரௌஸ்ட் என்ற அறிவியல் அறிஞர். அவர் எந்த ஆண்டில் கண்டுபிடித்தார் என்றால் 1779ஆம் ஆண்டு இந்த விகிதியை கண்டுபிடித்தார். மேலும் 2 விதிகள் இருக்கிறது. அவற்றை நாம் பின்னால் அடுத்த வகுப்புகளில் சற்று பார்ப்போம். மாணவர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன செயல்பாடு. இப்படி பார்க்கும் பொழுது கால்சியம் ஆக்சைடு, மீத்தேன், கார்பனுடன் 4 ஹைட்ரஜன்கள் சேருகிறது. இப்படி ஒரு சில சேர்மங்களை எடுத்துக்கொண்டு அவை எந்த விகிதத்தில் ஒன்றோடு ஒன்று இணைகிறது என்பதை அதனுடைய சமான நிறையை வைத்து நீங்கள் கணக்கிட்டு பார்த்து கொள்ளலாம். அதை ஒரு அட்டவணையாக தயாரித்து நீங்கள் உங்கள் ஆசிரியரிடம் சென்று காட்டி நன்மதிப்பெண்களை அல்லது பாராட்டுக்களை பெற்றீர்களேயானால் உங்களுக்கு மேல் வகுப்பில் சென்று படிக்கும் பொழுது இந்த விதிகள் நன்கு புரிதலை தரும். புரிகிறதா மாணவர்களே? ஆகையால் இந்த பாடத்தின் இறுதி கட்டத்திற்கு வரும்பொழுது நாம் மறுபடியும் ஒரு மீள்பார்வையாக எல்லாவற்றையும் பார்த்து விடுவோம். அணுவினுடைய உட்பொருள், அதனுடைய அமைப்பு, அந்த அமைப்பை சொன்னவர்களின் வரலாறு, அதனுடைய வேதி வினைக்கு உட்படும் பொழுது அது எவை பங்கு பெறுகிறது, எலக்ட்ரான்கள், அதனுடைய எலக்ட்ரான் இணைதிறன் என்றால் என்ன, இணைதிறன் எலக்ட்ரான்கள், இணைதிறன் கூடு, இப்படி பார்த்து கொண்டே வந்தோம். அவை எந்த விதிகளை உட்பட்டு
அவை வினைபடு பொருளாக இருக்கிறது, விளைபொருளாக மாறுகிறது, என்ன மாறாமல் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் இந்த பாடப்பிரிவில் நன்கு கற்று தேர்ந்தோம். இதையே நீங்கள் மறுபடியும் ஒரு மீள்பார்வை செய்து ஆசிரியரிடம் நான் சொன்ன அந்த அனைத்து செயல்பாடுகளையும் செய்து ஆசிரியரிடம் எடுத்துக்கொண்டு சென்று காட்டுங்கள். புரிகிறதா மாணவர்களே? மாணவர்களே, இந்த பாடத்தில் ஒரு சிறிய மதிப்பீடு செய்வோமா? நீங்கள் என்ன கற்றீர்கள் என்பதை இங்கே நாம் மதிப்பீடு செய்து பார்ப்போம். அணு என்றால் என்ன? அணு வேதிச் சேர்மங்களில் வேதிவினைக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு சிறிய துகள் அல்லவா? அணுவை பற்றி முதலில் கருத்தை சொல்லவர்கள் யார்? நமக்கு பாடப்பகுதியில் இருப்பது டால்டன். இந்த டால்டன் விதியை தவறு என்று நிரூபித்து அடுத்த விதியை உருவாக்கியவர் யார்? ஜே தாம்சன். தாம்சனின் அணு மாதிரியில் என்ன தவறு இருக்கிறது? புரோட்டானும் எலக்ட்ரானும் நேர்மின் சுமை கொண்ட பொருளும் எதிர்மின் சுமை கொண்ட பொருளும் ஒன்றாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் அந்த தவறு. அதை திருத்தியவர் யார்? ரூதர்ஃபோர்டு. கருவில் புரோட்டான்களும் நேர்மின் சுமை கொண்ட பொருள்களும் அதை சுற்றி எலக்ட்ரான்களும் வலம் வருகிறது என்று சொன்னார். வேதி வாய்ப்பாடு என்றால் என்ன? ஒரு சேர்மம் அல்லது தனிமத்தை மிக எளிய முறையில் எழுதுவதே வேதி வாய்ப்பாடு எனப்படுகிறது. வேதி வினை என்றால் என்ன? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் ஒன்றாக இணைந்து சேர்ந்து ஒரு புதிய பொருளையோ அல்லது பல புதிய பொருட்களையோ தருமானால் அது வேதிவினை. வேதிவினையிற்கு முன்பாக இருக்கின்ற பொருட்கள் வினைபடு பொருட்கள், வேதிவினைக்கு பின்னால் இருக்கின்ற பொருட்கள் நமக்கு கிடைத்த பொருட்கள் விளைபொருட்கள். இறுதியாக விதிகள். என்னென்ன விதிகள் இங்கே நம் பாடப்பகுதியில் பார்த்தோம்? வேதிவினை விதிகள்: பொருண்மை அழியா விதி, மாறா விகித விதி, மடங்கு விகுதி, பெருக்கல் விகுதி என்று கூட சொல்லலாம். அடுத்தது பொருண்மை அழியா விதியைப் போலவே பருமன் மாறா விகித விதி என்று இப்படி 4 வகையான விதிகள் இருந்தது. இவற்றை நாம் 2 தெளிவாக பார்த்தோம். மற்றவற்றை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.